கடந்த அதிமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தில் விளையாட்டுத்துறை உட்கட்டமைப்புக்காக 170 கோடியே 33 லட்சம் ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகள்ல 601 கோடியே 38 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? 1945 கோடியே 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரச விளையாட்டுத்துறைக்கான கோல்டன் ஏஜ்னு சொன்ன இந்த நிலையில விளையாட்டு வீரர்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடங்கி இதுவரைக்கும் 1369 வீரர் வீராங்கனைகளுக்கு 25 கோடி ரூபாய்க்கு உதவிகளை வழங்கியிருக்கிறோம். இந்த வீரர்கள் தேசிய மற்றும் பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்று 350க்கும் மேற்பட்ட பதக்கங்கள் பெற்று தமிழ்நாட்டுக்கு புகழ் தேடி தந்திருக்கிறாங்க. அதேபோல் தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள 5393 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 172 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னு சிலவற்றை மட்டும்தான் ஹைலைட்டா நான் சொல்றேன். எலைட் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவி தொகையை 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். 17 விளையாட்டு வீரர்களுக்கு 1 கோடியே 19 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. பாராலிம்பிக் 2024 போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற 4 விளையாட்டு வீரர்களுக்கு 5 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இது மட்டுமல்ல, 234 சட்டமன்ற தொகுதிகளையும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அறிவித்து தலா 3 கோடி ரூபாய் செலவில் இதுவரைக்கும் 75 தொகுதிகளில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருது. தலைவர் கலைஞருடைய 100ஆண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் 16,798 விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம். அதேபோல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம். சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒலிம்பிக் அகாடமிகள் அமைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம்தான். விளையாட்டுத்துறைக்கான சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னா இன்னைக்கு முழுக்க சொல்ல வேண்டியதாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். இந்த உழைப்பால நம்ம தமிழ்நாடு வாங்கி இருக்கக்கூடிய சில அவார்ட்ஸ் மட்டும் சொல்றேன். சிஐஐ அமைப்பு சார்பில் எஸ்டிஏடி விளையாட்டு வணிக விருது 2023 வழங்கப்பட்டுச்சு. 2 ஆண்டுகளுக்கு தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஜெம் அவார்ட்ஸ் 2025 வழங்கப்பட்டிருக்கு. நம்ம செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது கிடைச்சிருக்கு. 2024 ஆண்டு அர்ஜுனா விருது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த 4 வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரவேற்புரையில் சொன்னார அந்த விருதுகள். இப்படி எத்தனை விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்தாலும் நாங்க பெருசா நினைக்கிற விருது எது தெரியுமா? தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கேரியரா எடுத்த நிச்சயம் நம்மால சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலேயும் முன்னெடுப்புகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு
இத்தனாயிரம் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்களே, உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கான பெரிய விருதாக அமைந்திருக்கிறது. அண்மையில் இதே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கல்வியாளர் தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய மாணவர்களை பாராட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியை நடத்தினோம். அப்போ கல்வியால் சிறந்த மாணவர்கள் மட்டும் இல்லை, விளையாட்டால் உயர்ந்த இளைஞர்களும் தங்களுடைய அனுபவங்களை சாதனை பயணத்தை பகிர்ந்துகிட்டாங்க. காது கேளாதவருக்கான ஒலிம்பிக்ஸில் 3 தங்கப்பதக்கங்களை வென்ற 2022 அர்ஜுனா விருது பெற்ற ஜெர்லின் அனிகா அவர்களுடைய தந்தை தமிழ்நாடு அரசு அவங்களுடைய வெற்றி பயணத்துக்கு எந்த அளவுக்கு துணை நின்றுச்சுன்னு உருக்கமாக பேசினார். அதேபோல் போல்வால்ட் விளையாட்டில் தேசிய அளவில் தொடர்ந்து சாதனை படைத்த ரோசி மீனா பால்ராஜ் என்ற வீராங்கனை ஒரு போல் வாங்க 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்ற அந்த எளிய பின்னணியிலிருந்து தன்னிடம் அவ்வளவு காசு இல்லையே என்று சொன்ன நேரத்தில் நம்ம அரசு தான் எல்லா சப்போர்ட்டும் அன்றைக்கு பண்ணுச்சு. இப்போ தன்னிடம் 6 போல் இருக்கிறதோட ரயில்வே துறையில தனக்கு தரப்பட்ட வேலையை விட 3 மடங்கு சம்பளத்தோடு தமிழ்நாடு அரசு வேலை தந்திருக்கு என்று பெருமையோடு சொன்னார். அடுத்து சென்னை காசிமேட்டை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் கேரம் வீராங்கனை காசிம் அவர்கள் என்ன பேசினார் என்று உங்களுக்கே தெரியும். அமெரிக்காவில் உலக கோப்பை போட்டியில 3 தங்கப்பதக்கங்களை வென்றவருக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கிச்சு நம்ம திராவிட மாடல் அரசு. இப்படி நம்மை பொறுத்தவரையில ஜெர்லின், ரோசிமீனா, காசிமா போன்ற எளியவர்களுடைய வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி. அதுக்காகத்தான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக எத்தனையோ ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது. அவங்களும் உலகளவில் சாதிச்சு அவங்க மேல நம்ம அரசு வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருது. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஏராளமான பணிகளை முன்னெடுப்புகளை நாள்தோறும் செய்கிறத பார்த்து ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னுடைய துறையில் செய்யப்பட்ட சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுதுன்னு சொன்னார். இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு. நானே விளையாட்டுத்துறையையும் கவனிச்சுக்கலாமே என்று இப்போ எனக்கு தோணுது. காரணம், உதயநிதியுடைய பணிகள் அப்படி இருக்கு. ஆகவே உதயநிதியுடைய பணிகள் இன்னும் சிறக்கணும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் வெற்றிகளை குவிக்கணும் என்று நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன்.